கோவிந்த ஹரி கோவிந்த கோகுலநந்தன கோவிந்த கோவிந்த ஹரி கோவிந்த கோகுலநந்தன கோவிந்த. ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல்வாழி. கீசு கீசென்றெங்கும் மானைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பெண்ணே, காசும் பிறப்பும் கலகலப்ப கைவேர்த்து வாசனருங்குழலாச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவம் கேட்டிலையோ, நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ, தேசமுடையாய் திரவேலோர் எம்பாவாய். திருப்பாவையானது அப்படியே நம் கண்முன்னே ஒரு நாடகம் நடப்பது போலே நமக்கு அந்த தத்துவமாக காட்டக்கூடியது. ஏனென்று கேட்டால், ஆண்டாள் நாச்சியார் தன்னுடைய அனுபவத்தை முழுவதும் வெளிப்பாடாக அனுபவித்து சொல்லியதாகினாலே இந்த பாசுரத்திலே அந்த ஆயர்பாடியிலே என்ன மாதிரி ஒரு நிகழ்வு ஏற்பட்டது. ஆயர்பாடி என்று சொன்னால் கண்ணனை வளர்த்து அவனிடத்திலே கட்டவும் அடிக்கவும் நடந்த ஊராகினாலே அங்கு நாம் பிரம்மஜன்மமாக இருக்கக்கூடிய பிராமண பெண்ணாக இருக்கக்கூடிய ஆண்டாள் தன்னை ஒரு இடைச்சியாக மாற்றிக்கொண்டு அனுபவிக்கின்றாள். அப்படி ஒரு வீட்டுக்கு சென்றால் அந்த வீட்டிலே எப்படி ஒலி கேட்கிறது என்பதை இந்த பாசுரத்திலே கீசு கீசு என்று எங்கும் ஆனைச்சாத்தன் கலந்து பேசின. பிடிவதற்கு அடையாளமாக ஒரு பறவை கீச்சு கீச்சு என்று சொல்லி ஆனைச்சாத்தன் என்ற பறவையானது தன்னுடைய கூட்டை விட்டு பிரிகின்ற பொழுது அந்த குஞ்சுகளுக்கெல்லாம் அவரை பிரிகிறோமே என்று சொல்லி அப்படியே இரக்கமாக அமைதியாக கீச்சு கீச்சு என்ற ஒலியிலே பேசினவாம். நீ அமைதியாக இரு, நான் சென்று இறை தேடி வருகிறேன் என்று சொல்லுவது போலே அமைந்தது. கீசு கீசு என்று இங்கும் ஆனைச்சாத்தன் கலந்து பேசின. நீ ஒரு ஆனைச்சாத்தனை சொல்கிற, அது உறங்காமல் இருந்திருக்கும், நோய்வாக கூட இருக்கும் என்று சொல்ல இல்லை. ஆனைச்சாத்தன் எங்கும் கலந்து பேசின, எல்லா இடங்களிலும் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ, இது உன்னுடைய காதுக்கு கேட்கவில்லையா என்று சொல்லி அவரை எழுப்புவதற்கு வந்தவர்கள் ஒரு விடிவுக்கு அடையாளம் சொல்லுகிறார்கள். கேட்டிலையோ, நாயக பெண்பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி, நீ யார் தெரியுமா? எம்பெருமான் நாயகமாய் இருக்கக்கூடியவன், காசும் பிறப்பும் கலகலப்ப கைவேர்த்து வாச நறுங்குழலாட்சியர். அதாவது எம்பெருமானுடைய அவனை பிரிந்திருக்கக்கூடியவர்கள் அனைவரும் எம்பெருமானையே நினைத்து 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 சதா சர்வகாலமும் பேய் பிடித்த போல இருப்பார்களாம். அப்படி எல்லோரும் உறங்கிக் கொண்டிருக்க விழித்து இப்பொழுதெல்லாம் அவரவர்கள் எம்பெருமானை அடைய துடித்து கொண்டிருக்க நீ உறங்கலாமா? பேய் பெண்ணே, உனக்கு பேய் பிடித்து விட்டதா? காசும் பிறப்பும் கலகலப்ப கைவேர்த்து அந்த பால் தயிரை கடைகின்ற பொழுது, பால் கறக்கின்ற பொழுதெல்லாம் அந்த காசு அச்சுத்தாலே அமைத்தாலே என்று சொல்லக்கூடிய நகைகள் கலகல என்றது. அதை கை பேர்த்து என்று சொன்னால் தயிரானது ஒரு மலை போலே இருந்ததாம். அதிலே மலையை இழுத்து தள்ளுவது போலே தன்னுடைய கையினாலே மத்தினாலே இழுத்து அந்த கயிற்றை இழுத்தார்கள். ஆகினாலே கை பேர்த்து என்கிறார். வாச நறுங்குழலாட்சியர். அப்படி அவர்கள் கடைகின்ற பொழுது அவர்கள் தலையிலே இருந்த முடியானது அவிழ்ந்து விட்டதாம். தயிரையும் மோரையும் கையிலே தொட்டு தொட்டு முடிந்திருந்தது. அது அவிழ்ந்தவுடனே அங்கு ஒரு தனியாக நறுமணமாக வீசியதான். என்னன்னா, வாச நறுங்குழல் ஆட்சியர். ஆட்சியருக்கு நறுங்குழல் எப்படி வந்தது என்று சொன்னால், எம்பெருமான் கண்டு அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகவே அந்த கூந்தலை சரி செய்து கொண்டிருப்பார்களாம். அப்பேற்பட்ட அந்த கூந்தல் தானாக அவிழ அதிலிருந்து ஒரு மனமானது பெறப்பட்டதாம். அந்த வாச நறுங்குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவம். அப்படி அவரை தயிரை கடைகின்ற பொழுது அந்த ஓசையானது கிடைத்ததாம். எப்படி என்று சொன்னால், அந்த முன்னும் பின்னுமாக இருக்கின்ற பொழுது சர்ரு சர்ரு என்று கேட்கும். எப்படி வேதமானது எம்பெருமானை சொல்லுகிற பொழுது அகவாவூ ஆவோ என்று கேட்பது ஒலியாக இருப்பது போலே இங்கும் மத்தினால் உபசைப்படுத்த தைரரவம் கேட்டிலையோ, நாயக பெண்பிள்ளாய், நீ எங்களுக்கெல்லாம் நாயகன் போன்று இருக்கக்கூடியவள், எம்பெருமானுக்கும் எங்களுக்கும் இடையிலே நாயக பெண்ணாய் இருக்கக்கூடியவள், நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடைத்தியோ. நீ எதற்காக என்னை எழுப்புகிறீர்கள் என்று சொன்னால், நாயகமாக இருக்கக்கூடிய பெண்ணே, நீ நாராயணன் மூர்த்தியை அவனுடைய திருநாமத்தை பாட வேண்டும், கேசவனை பாட வேண்டும், கேசியை கொண்டவனை பாட வேண்டும், நாரங்களுக்கு அயனமாக எல்லோருக்கும் தலைவனாக இருக்கக்கூடிய
பிரம்மருத்ராதி தேவர்களுக்கும் நாரங்களாக இருக்கக்கூடிய அத்தனைக்கும் தலைவராக இருக்கக்கூடிய மூர்த்தியை பாட வேண்டும், கேசவனை பாட வேண்டும். நீ கேட்டே கிடைத்தியோ, அப்படி இருந்து அதை பாடாமல் நீ கிடைத்தியோ, நீ கேட்டு இப்படி கேட்டு கூட உறங்கி கொண்டு இருக்கலாமா? தேசமுடையாய் திரவேரோரம்பாவாய். இந்த நிலையிலே மீண்டும் அவள் கண்ணை இருந்து இருக்க ஜன்னல் வழியாக பார்த்தால் அவளுடைய முகமானது தேஜஸாக இருந்ததாம். என்ன காரணம் என்றால், இவர்கள் சொன்ன அந்த கேசவன் நாராயணனை மனக்கண்ணிலே கொண்டு ஆனந்தமாக அனுபவித்தார்களாம். எப்படி ஆண்டாள் நாச்சியார் திருமொழியிலே வாரணம் 1000 சூழ வளஞ்செய்து என்று கணா கண்டது போலே இவளும் கணா கொண்டு கேசியை முடித்தது எப்படி, நாராயணனாக எம்பெருமான் எப்படி அத்தனை வஸ்துக்களும் தனக்குள்ளே அடக்கி கொண்டிருக்கான் என்று ஆனந்தமாக அந்த குணக்கடலிலே ஈடுபட்டு முகத்தை தேசசுடையராக இருந்தாலாம். நீ அப்படி அனுபவிப்பதை எங்களுக்கும் கடை திறவாய், இந்த கதை வாசலை திறந்து நீ திறவையிலோர் எம்பாவாய் என்று சொல்லி அனுபவிக்கின்றார்கள் இந்த பாசுரமானது. இந்த பாசுரத்திலே எம்பெருமானுடைய குணங்களை சொல்லுவதை காட்டிலும் ஆயர்பாடியிலே தயிர் கடைவதனுடைய பெருமையும் அப்படி பறையக்கூடிய அந்த இடையர்களுடைய பெருமையும் சொல்லுகின்றார்கள். இந்த பாசுரமானது கலந்து பேசின பேச்சரவம், அரவம் பேச்சரவம், பேசின பேச்சரவம் என்று சொல்லி தனித்து பேசியது அரவமாக இருக்கக்கூடியது திருமந்திரம், பேசின பேச்சரவம் பிராட்டியோடு கூடிய துவயம், பேசின பேச்சரவம் என்று சொன்னால் பேசினது 2 பேர் மட்டும் பேசினது அது துவயம். பேச்சரவம் என்று சொன்னால் ஒரு யுத்த காலத்திலே சொன்ன அந்த சரம ஸ்லோகத்தை ஒன்றும் இதெல்லாம் நீ கேட்கவில்லையா, இதை கேட்காமல் இந்த ஜீவாத்மா பேய் மாதிரி கிடக்கலாமா என்று சொல்லி காசும் பிறப்பும் கலகலப்ப கைவேர்த்து, இந்த காசு பிறப்பாக இருக்கக்கூடியது திருமந்திரம் துவயம் சரவமாக இருக்கக்கூடிய அந்த மந்திரங்களை அழிக்கூடிய ஆச்சாரியன் அவர் நமக்கு அந்த கை பேர்த்து என்றால் அந்த சங்கு சக்கரங்களை நம்முடைய தோளிலே பயிர்த்து கைவேர்த்து வாசன் அருங்குழல் ஆட்சியர் எம்பெருமானுடைய துவயம் மணக்கிறது என்று சொன்னார்களாம். அதாவது பட்டரை எடுத்து வருகிற பொழுது எம்பார் அதற்கு காப்பிட்டு வந்தார் ஆகினாலே அந்த மனமானது எம்பெருமானுடைய திருக்கணங்களை சொன்னாலே அனுபவிக்கலாம் என்று சொல்லக்கூடிய பாசுரம் இந்த பாசுரம். இது அதாவது பெரியாழ்வாருக்கு அடுத்து இருக்கக்கூடிய குலசேகர ஆழ்வாரை உணர்த்துவது போல அமைந்த பாசுரம். குலசேகர ஆழ்வாருடைய குணம் இதில் அப்படியே வரக்கூடியது. எப்படி என்று சொன்னால், குலசேகர ஆழ்வார் அவருடைய சரித்திரத்திலே காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து என்று சொன்னால், ஆரங்கட பர நண்பர் கொள்ளார் என்று அவர்களுக்கு வாரங்கடு குடப்பாம்பில் கையிட்டவராகினாலே இவருடைய சரித்திரத்திலே நகைகளை திருடிவிட்டார்கள் என்று அடியார்கள் என்று அரச சபையிலே கூற அவர்களுக்காக தான் சென்று குடப்பாம்பில் கையிட்டவராகினாலே காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து தான் கையை விட்டு அந்த மோதிரத்தை எடுத்து கொடுத்தாராம். வாச நறுங்குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரவம். அந்த எம்பெருமானுடைய கிருஷ்ணாவதாரத்திலே ஈடுபாடு கொண்டு தான் தன்னை முழுவதுமாக ஈடுபடுத்தி கொண்டவராகினாலே அவருடைய அந்த கைபேர்த்து வாச நறுங்குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரவம் கேட்டிலையோ. எம்பெருமானுடைய அந்த ஓசையானது அவனுடைய குணங்களிலே ஈடுபட்டு ராமாவதார குணத்திலே ஈடுபட்டு எப்போ நடந்ததுக்கு இப்பொழுது நான் சென்று அந்த யுத்தத்தை முடித்து கொடுக்கிறேன் என்று கடலிலே சென்றவராகினாலே நமக்கெல்லாம் கதையாக இருப்பது அவருக்கு காதிலே ஓசையாக கேட்டது என்று சொன்னால், அப்பொழுதுதான் யுத்தம் நடப்பது போலே உடனடியாக கடற்கரைக்கு சென்றார் என்று சொன்னால் அவ்வளவு குணானுபவத்தில் ஈடுபடுவது ஆகினாலே அதை சொல்லுகிறார். பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய் பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்ப கைவேர்த்து வாச நறுங்குழலாட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரவம் கேட்டிலையோ. நாயக பெண் பிள்ளாய். நாயகம் என்று சொன்னால் இந்த ஆழ்வாருக்கு முன்னே பொய்கை பூதன் பேயார் புகழ்மழிசை ஐயன் அருள்மாறன் இதற்கு அடுத்து இருக்கக்கூடிய ஆழ்வார்களுக்கு நடுநாயகமாக இருக்கக்கூடிய ஒரு குலசேகர ஆழ்வார் ஆகினாலே நாயக பெண் பிள்ளாய். பெண் பிள்ளை என்று சொல்லி தன்னை ஒரு பெண்ணாகவே மாற்றிக்கொண்டு மண்ணு புகழ் கௌசலைதன் மணிவயிறு வாய்த்தவனே என்று தாலாட்டு பாடினார். அந்த கௌசலையானவள் பாடினதாக எங்கு சரித்திரத்தில் இல்லை. ஆனால் குலசேகர ஆழ்வார் பாடி ஆனந்தப்படுகிறார் ஆகினாலே நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடைத்தியோ. தேசமுடையாய் திரவேலோர் எம்பாவாய். இவர் கொல்லிகாவலன் குலசேகரன் என்று சொல்லி கூடல் நாயகன் குலசேகரன் என்று சொல்லி தான் ராஜாவாக வாழ்ந்தவராகினாலே அதை தேசமுடையாய் அந்த தேசத்தை உடையவன். அது மட்டுமல்ல
மற்ற ஆழ்வார்களை காட்டிலும் இவர் ராஜாவாக இருந்து அத்தனையும் விட்டுவிட்டு ஊனேறு செல்வத்து உடல் பிறவி நான் வேண்டேன் என்று எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் ஆவேனே என்று சொல்லி திரிய ஜென்மங்களை எல்லாம் ஆசைப்பட்டாராகினாலே பிறப்பால் உயர்ந்ததாக இருக்கக்கூடிய அந்த ஜென்மங்களெல்லாம் அதாவது எல்லாம் அழிந்து போகக்கூடியது. இந்த ஜென்மத்தை கொத்தை போக வேணும் ஆகினாலே அதை அருளி செய்கின்றார். அதாவது ஊனேறு செல்வத்து என்று சொல்லியும் தன்னுடைய வியர்வையெல்லாம் விட்டுவிட்டு எம்பெருமான் பன்மலை மேல் ஏதேனும் ஆவேனே என்றார். தேவத்துவம் நிந்தையானவனுக்கு ஒளிவரும் ஜனிகள் போலே பிரமஜென்மமும் இழுக்கன்பார்க்கு பண்ட நாளில் பிறவி உள்நாட்டு தேசிரே என்று ஆச்சாரியத்தில் கூறியபடி ராஜாவாக சத்திரியனாக இருந்தும் கூட அதை விட்டுவிட்டு திரியக்கு ஜென்மங்களை ஆசைப்பட்டாராகினாலே அதனாலே என்ன தேசம் செயற்பட்டதென்றால் எம்பெருமானுடைய குணத்தை உணர்ந்து அவனுடைய சுரூபத்தை அனுபவித்ததனாலே இவருக்கு அந்த எப்படி திருமணிட்டு கொண்டு சங்கு சக்கரங்களை தோளிலே தரித்து கொண்டு நாம் செல்லுகிற பொழுது மற்றவர்களுக்கு நமக்கும் ஒரு வேறுபாடு தோன்றும். எப்படி என்றால் பால் நெற்றியாக இல்லாமல் எம்பெருமானுடைய திருவடியை நெற்றிலே சாற்றி கொண்டு அப்படியே செல்லுகிற பொழுது தேஜஸானது எப்படி உண்டாகும் என்று சொன்னால் இல்லை எனக்கெதிரி இல்லை எனக்கெதிர் என்று இருக்கக்கூடியதாகினாலே அப்படி பெருமைகளை உடைய குலசேகர ஆழ்வார் போன்று இருக்கக்கூடிய நிஷ்டையுடையவளை எழுப்புவதாக வந்தது இந்த பாசுரம். ஆழ்வார் எம்பெருமானா திருவடிகளே சரணம், சூடி கொடுத்த நாச்சியார் திருவடிகளே சரணம்.